கோபாலகிருஷ்ணன் நிச்சயமாக கடந்த 4 தினங்களுக்கு முன்பாகவே போக்குவரத்து சங்கங்கள் வலியுறுத்தி இந்த ஆரம்பத்தில் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என தொடர்ந்து அமைச்சரை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு 3 முறையும் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்திருக்கிறது. இந்த நிலையில அதிமுக, அண்ணா தொழிற்சங்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, சிஐடியு உள்ளிட்ட 16 சங்கங்கள் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக ஏற்கனவே தெரிவித்திருந்தன. நேற்றும் இன்றும் ஒரு சில இடங்கள்ல பல்வேறு பகுதிகளிலும் இந்த ஓட்டுநர் வேலை நிறுத்தமானது தொடர்ந்து நீடிச்சுட்டு வருகிற நிலையில இன்று காலை அதிகபூர்வமாக நீதிபதி 2.25 மணி அளவுக்கு தீர்ப்பு தள்ளி வச்சிருந்த நிலையில தற்போது பார்த்துக் கொண்டிருந்த சூழல் என்னன்னா, போராட்டத்தை நிறுத்தி வைக்கிறோம் என்ற உடனடியாக நாளைக்கு பணிக்கு திரும்ப செல்கிறோம் என அண்ணா தொழிற்சங்கம், சிஐடி உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் கோரிக்கை வச்சு தற்போது அந்த முடிவை எடுத்திருக்காங்க. இந்த நிலையில பணிக்கு வரும் தொழிலாளர்கள் மீதும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என அவர்கள் செய்யும் பணியை முழுமையாக ஒதுக்க வேண்டும் என ஹைகோர்ட் தரப்பு நீதிபதிகள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தோம்னா, பொதுமக்கள் தொழிலாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் நலனிலிருந்து இந்த அரசு அக்கறை கொண்டுள்ளது எனவும் 7000 தொழிலாளர்கள் அல்லது பொதுமக்கள் என்ற நிலையை உருவாக்கி அதன் அரசு நிதி நிலைமையும் கருத்தில் கொள்ள வேண்டிய என அரசு தரப்பு வழக்கறிஞர் கோரிக்கை வச்சிருக்காரு.